நம்ம நாட்டோட கடன் 2014 50 லட்சம் கோடி. காங்கிரஸ் பீரியட் யூபிஏ நம்மள ரிலீஸ் பண்ணுது அவங்க ஆட்சியில இருந்து. பாஜக வருது 2014 இருந்து ஒரு ஸ்லேவரியில் இருக்கும். மனுஷன் எது வேணா எப்படி வேணா பண்றதுனால 250 லட்சம் கோடி ஆயிடுச்சு. 250 லட்சம் கோடி நம்ம நாட்டோட கடன் ஆயிடுச்சு. அன்று 125 லட்சம் கோடி ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இன்று 300 லட்சம் கோடி. சோ எவ்வளவு ஒரு 1.5 மடங்கு ஏறி இருக்கு. 1.5 மடங்கு ஏறி இருக்கு. கடன் 4-5 மடங்கு ஏறிடுச்சு. ஏன் மோடி அல்லாது இவர் திருடுறாரு, அது வேற விஷயம். இப்போ ராம் மந்திர், பத்ரிநாத் கோயில் விடுறது இல்ல, கடவுள் விடுறது இல்ல, ஹிந்து விடுறது இல்ல, முஸ்லீம் விட மாட்டான், எவனும் விடுறது இல்ல, எல்லாத்துக்கிட்ட லூட்டி அடிச்சிருக்கான். கோவிட் பிரச்சனை வந்தா பிஎம் கேர் ஃபண்ட் ஆரம்பிச்சான். நாடே கஷ்டத்துல இருக்கு, அப்பதான் பிஎம் கேர் ஃபண்ட் வாரி 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 வச்சுக்கிட்டான் மனுஷன். சோ மோடி சிக்கல் எங்க இருக்குன்னா, மீதி பணம் இருக்குல்ல, இவர் லூட்டி அடிச்சப்போ மீதி பணம் இருக்குல்ல, அது இன்வெஸ்ட் ஆகி கரெக்டா இன்வெஸ்ட் ஆகுதான் கேள்வி. அங்கதான் கூத்து. இப்போ யூபில எம்பில மட்டும் பல ஏர்போர்ட் கட்டியிருக்காங்க, எதுவும் வேலை செய்யல, எல்லாம் ஷட். ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ஸ் லட்சக்கணக்கான கோடி காண போச்சு. ஃபர்ஸ்ட் உடான் ஸ்கீம்ல 10,000 கோடி காணோம், இப்போ 28,000 கோடி அனௌன்ஸ் பண்ணிட்டான். சோ மனசுக்கு வர மாதிரி உதார அடிக்கிறது மோடி. மனசுக்கு வர மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் எல்லாம் பேசவே தேவையில்லை. முதல்ல பிரிட்ஜ் உழுவுறது எதுவும் ஒரு கேஸ் கேட்போம். நீங்க 2014 முன்பு பிரிட்ஜ் எல்லாம் உழுத கேஸ் எடுங்க, எத்தனை பிரிட்ஜ் உழுது போச்சு பாருங்க. 2014 அப்புறம் இப்பெல்லாம் டெய்லி நியூஸ், மக்களுக்கு கவலையே இல்ல, பிரிட்ஜ் உழுது அப்படியே பாக்குறோம். ஓகே, ஹைவே தான் உழு, பிரிட்ஜ் தான் உழு, டனல் உழு, டனல் இருந்து தண்ணி லீக் உழு, ஏர்போர்ட் கட்டின புதுசா லீக் உழு, எது வேணா நடக்கட்டும். சோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன் காணா போயிட்டு இருக்கு. முத்ரா லோன் ஸ்கீம்ஸ் காணா போயிட்டு இருக்கு. இவன் லோன் என்னைக்கு கொடுக்குறேன்னாவே அன்னைக்கே கஷ்டம் வந்துச்சு. இப்போ சிபில் ஸ்கோரை வச்சுட்டு மனுஷங்க 2 வீலர் வாங்க முடியல. சோ இவ்வளவு பெரிய சிக்கல்ல, இவ்வளவு பெரிய நெருக்கடியில போய் விட்டுருக்கான். இந்த நாடு ஒரு ஜோக் ஆயா அவனுக்கு. அவன் சொல்லுவான், ஆமா எனக்கு ஜோக் தாங்கிறான், பண்றத பண்ணுங்கிறான். நம்ம என்ன பண்ண முடியும், நிறைய பண்ண முடியும். இறங்கணும், மக்கள் நம்ம கூடி அடிக்கணும், சாத்தணும். இவங்களை பெரிய புழுத்தி நாப்ப இவங்களுக்கெல்லாம் இருக்கிற, அவங்களுக்கெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு இருக்குடா.